மாண்புமிகு உறுப்பினர் முனைவர் பால் மனோஜ் பாண்டியன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, என்னை சட்டமன்ற உறுப்பினராக்கி இங்கே பேசுவதற்கு வாய்ப்பு தந்து அங்கீகாரத்தை தந்த திராவிட மாடல் முதலமைச்சர் கழகத் தலைவர் அவர்களுக்கு முதற்கண் என்னுடைய நன்றியினை தெரிவித்து, வாய்ப்பு தந்த தங்களுக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்து, இன்று ஒரு முக்கியமான பிரச்சனை கர்நாடக மாநிலத்தில் உள்ள சாம்ராஜநகர் மாவட்டத்தில் ஹன்னூர் தாலுகாவில் மரியமங்கலா வனப்பகுதியில் 3 தமிழர்கள் கால்நடைகளை தேடி சென்றபோது அநியாயமாக வனத்துறையினால் சுட்டுக் கொல்லப்பட்ட இந்த விவகாரத்தில் தமிழர்கள் அங்கே பாதிக்கப்பட்ட போது, எங்கே தமிழன் பாதிக்கப்பட்டாலும், எங்கே தமிழர்களுக்கு இன்னல்கள் வந்தாலும் அதற்கு முதலில் குரல் கொடுத்தவர் கழகத் தலைவர் என்பதை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். வனத்துறையினால் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் அப்பாவி விவசாயிகளானவர்களை சுட்டுக் கொன்றது மனித உரிமை மீறல். இது ஒரு ஃபேக் என்கவுண்டர் என்று கூட அழைக்கலாம். ஃபேக் என்கவுண்டர் என்று சொன்னால் சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த விவசாயிகளுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் பின்பற்றப்பட்டதா? இறந்தவுடன் வனத்துறையினர் அதனை தேசிய மனித உரிமை ஆணையத்துக்கு தெரிவித்திருக்க வேண்டும். கொலை குற்ற வழக்கு பதிந்திருக்க வேண்டும். அது மட்டுமல்லாது உளவுத்துறையின் மூலமாக இவர்கள் தவறு புரிந்தவர்கள் என்பதை அறியும் வகையில் அவர்களுக்கு ஏதேனும் அறிக்கையை பெற்றுதான் அதை செய்திருக்கின்றார்களா என்பதை எல்லாம் அறிந்த பின்புதான் அவர்கள் இது போன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்க வேண்டும். ஆகவே அவர்களை பாதுகாக்கின்றவர்கள் மீது கூட சட்டப்படி வழக்குகள் பதிவு செய்யப்பட வேண்டும். தமிழர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு, அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும். கொலை வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும். அவர்களுக்கு போதுமான காம்பன்சேஷன் கொடுக்கப்பட வேண்டும். இது தவிர இதில் ஈடுபட்ட அந்த காவல்துறையினர் மீது ஃபேக் என்கவுண்டருக்கு நீதி விசாரணை நடைபெற வேண்டும். இது போன்று நடந்தால் எதிர்காலத்தில் இனிமேல் தமிழர்கள் அதனை அனுமதிக்க மாட்டார்கள் என்ற வகையில் அது இருக்க வேண்டும் என்பதை தெரிவித்து, இதை நாம் சாதாரணமாக எடுக்கக்கூடாது. இது தமிழர்களுக்கான பிரச்சனை. அவர்கள் கொடுக்கின்ற விளக்கங்களையும் ஏற்கக்கூடாது. தெளிவான நீதி விசாரணை நடைபெற வேண்டும். அதற்காக இந்த அரசுடைய கவனத்தை ஈர்த்து அரசாங்கம், நம்முடைய தமிழக அரசு அழுத்தம் கொடுக்க வேண்டும். நம்முடைய தமிழக அரசு மற்ற மாநில அந்த கர்நாடக மாநிலத்தில் நடைபெற்ற இந்த கொலை வழக்கை கண்டித்து இது போன்ற உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் பின்பற்றப்பட்டதா என்பதை தெளிவாக எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று தெரிவித்து அமர்கிறேன். நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.